Students, in our previous class, we have discussed about the protocols used in internet. இறுதியாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது இணையத்தில் பயன்படுத்தக்கூடிய நெறிமுறைகள் protocols சம்பந்தமாக, right? So there we have discussed several protocols and its meaning and the function, right? So today we are going to discuss services of internet. உங்களுக்கு அனுப்பப்பட்ட டியூட்ஸில் இரண்டாவது டியூட்டை நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இணையத்தின் சேவைகள் செல்லக்கூடிய பகுதியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம், ரைட்? சர்வீசஸ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ அந்த திஸ் டாபிக், இந்த தலைப்புக்கு கீழால் இந்த டியூட்டில் we are going to learn 15 services of internet. இணையத்தில் 15 விதமான சர்வீஸ் சம்பந்தமாக நாங்கள் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். So we are going to discuss about World Wide Web, உலகளாவிய வலை, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், கோப்பு பரிமாற்றம், ஃபைல் ஷேரிங், கோப்பு பகிர்வு, இமெயில், மின்னஞ்சல், வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொளி மாநாடு, டெல்நெட், இன்டர்நெட் ரிலே சாட், வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால், ஐபிடிவி, இன்ஸ்டன்ட் மெசேஜிங், social networks, remote access, search engines, mobile computing and the cloud computing. All together, we are going to discuss 15 important services of internet. இணையத்தினூடாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, இணையத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய 15 விதமான முக்கியமான சர்வீசஸ் சம்பந்தமாக இந்த இடத்துல நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம், ரைட்? Okay, students. So first of all, we'll comes to the first service. முதலாவது சர்வீஸுக்கு நான் ஆரம்பமாக வாரேன் students. We are going to discuss about what is www. உலகளாவிய வலை என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் சம்பந்தமாக நாங்கள் அவதானிக்க போறோம். So related to each and every this topic, I have given a clear note in your tute students, and some places I kept blank. So while we are discussing, we are going to complete the blanks and we are going to move forward. அப்போ டியூட்டூடாக நாங்கள் பாடத்தை முன்னுக்கு செஞ்சு கொண்டு போகிறோம். டியூட்டில் ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தலைப்பு தொடர்பாகவும் தெளிவான ஷார்ட்டான விளக்கங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் தரப்பட்டிருக்குது. முக்கியமான இடங்கள்ல ஐ கெப்ட் தி பிளாங்க்ஸ், ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ் அதை எழுதணுன்றதுனால அந்த இடங்களில் பிளாங்க்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நாங்கள் முன்னுக்கு பாடத்தை செஞ்சுட்டு போவோம். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் வேர்ல்ட் வைட் வெப், ஸ்டூடெண்ட்ஸ்? You know, students, we have little bit discussed about the history of internet. So in fourth computer generation only computer networks introduced. So the world first computer network is ARPANET. உலகத்துல முதல் கணனி வலையமைப்பாக கருதப்படுகிறது ARPANET. அமெரிக்கன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அமெரிக்காவுடைய இராணுவ திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்டது. Thereafter universities, research institutions, educational institutions get joined with that ARPANET. அந்த ARPANET-ஓட முக்கியமான கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், ரிசர்ச் ஆய்வு கூடங்கள் மாத்திரம் இணைக்கப்பட்டுச்சு ஆரம்ப காலத்துல. After that, in 1989, the person called Tim Berners-Lee, he introduced the concept www. So that concept is applied into just ARPANET. அந்த டிம் பர்னர்ஸ்-லீன்னு சொல்லக்கூடிய நபரால 1989 அறிமுகம் செய்யப்பட்ட வேர்ல்ட் வைட் வெப், உலகளாவிய வலை என்று சொல்லக்கூடிய அந்த கன்செப்ட் அந்த ARPANET-ல அறிமுகம் செய்யப்படுகிறது, ARPANET-ல பயன்படுத்தப்படுகிறது. Thereafter only it is widened, right? And it becomes internet. அது பரவலாக்கப்பட்டு அதன் பின்னால் அது இணையம் என்பதாக மாற்றம் அடையுது.
Sorry, students. So while we are using a website, while we are using a web page, right? So the videos, audios, images, graphics, and multimedia files all are comes from a web server. You know that. நீங்க இணையத்தை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல, யூடியூபை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல, டராஸ், அமேசானை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல, அந்த இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டும், அது வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், all those comes from a web server. அது ஒரு வலைச்சேவையகத்திலிருந்து வருகிறது. ரைட்? ஸோ அந்த வலைச்சேவையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த ஆவணங்களையும் நாங்க வேர்ல்ட் வைட் வெப், உலகளாவிய வலை என்பதாக கன்சிடர் பண்ணும். So all the resources we are getting from a web server is comes from world wide web. So world wide web is an important service of internet. இணையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சர்வீஸ் world wide web. Right? And we call it as hypertext documents. மீயாவன கோப்புகள் என்பதாக சொல்லுவோம். ஸோ இந்த அனைத்து கோப்புகளும் அதே போல லிங்க்ஸல் இவைகள் அனைத்தும் வேர்ல்ட் வைட் வெப்னு செல்லக்கூடிய உலகளாவிய வலை என்று செல்லக்கூடியதில் இருந்து தான் எங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. To view files on the web, we need a web browsing software. ஒரு வலைத்தளம் ஒன்றுக்கு போறதுக்கு, ஒரு வெப்சைட் ஒன்று பார்க்கறதுக்கு browsing software தேவை. This software is used to view different documents on the web. Right? இந்த நாங்கள் ஒரு ப்ரௌசரூடாக ஒரு வெப்சைட்டுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் there are different kinds of web pages in a website. ஒரு வெப்சைட்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வெப் பேஜஸ் இருக்கலாம். ஸோ அந்த வெப் பேஜஸுக்குரிய லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி we can access those pages. அந்த pages எல்லாமே எங்களுக்கு access பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. All those are in world wide web. இது அனைத்தும் உலகளாவிய வலையில எங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய வசதிகள். Right? Okay. And each website in www has a unique address. உலகளாவிய வலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் தனித்துவமான ஒரு யூனிக் அட்ரஸ் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? ஸோ வி கால் இட் ஆஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். சீர்மை வலை இடப்படுத்தி என்பதாக நாங்கள் அதுக்கு சொல்லுவோம். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், சீர்மை வலை இடப்படுத்தி என்று சொல்லுவோம். For example, I have given some examples in the tute. www.youtube.com. It is a unique address to access the videos on the YouTube. And www.donets.lk, www.amazon.com, www.daraz.lk. So all those resources comes from World Wide Web. That's why www is used there. So it is the basic service provided through the internet. இணையத்தினூடாக அடிப்படையில இணைய பாவனையாளர்களுக்கு, இன்டர்நெட் யூசர்ஸுக்கு வழங்கக்கூடிய சேவை தான் வேர்ல்ட் வைட் வெப் என்பதாக சொல்வோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வில் கம்ஸ் டு த செகண்ட் சர்வீஸ். ரெண்டாவது சர்வீஸுக்கு நான் வாரேன் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் ஃபைல் டிரான்ஸ்ஃபர், கோப்பு பரிமாற்றம்னு சொல்லி சொல்லுவோம். File transfer can be performed by using several ways through the internet. இணையத்தினூடாக கோப்பு பரிமாற்றம் செய்யக்கூடிய பல முறைகள் இருக்குது. We can transfer the text, images, audios, videos, hyperlinks, documents, right? இவ்வாறான பல வித்தியாசமான கோப்புகளை, பல வித்தியாசமான ஆவணங்களை we can transfer through the internet. இணையத்தினூடாக எங்களுக்கு பரிமாற்றம் செய்யலாம். Right? Okay. So here, while we are transferring a file,
நாங்க ஒரு சாதாரண கோப்பொண்டு இல்லாட்டி ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நேரத்துல HTTP protocol is used. HTTP சொல்லக்கூடிய நெறிமுறை பயன்படுத்தப்படுது. While we are transferring bigger files, larger files, FTP protocol is used. சாதாரண கோப்புகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நேரத்துல HTTP சொல்லக்கூடிய நெறிமுறையும், பெரிய கோப்புகள் ஹெவியான கோப்புகளை நாங்க டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய நேரத்துல FTP சொல்லக்கூடிய நெறிமுறையும் பயன்படுத்தப்படுகிறது. Alright? I'm coming to the third topic, file sharing. Thereafter we'll compare what is file transfer, what is file share and சொல்லக்கூடியது அடுத்ததாக கம்பேர் பண்ணிருக்கிறோம். ஃபைல் ஷேரிங் தான் என்னன்னு பார்த்துட்டு இப்போ கோப்பு பகிர்வுன்னு சொல்லுவோம். So files can be used by sharing through the internet or a computer network. அப்ப எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஒரு கோப்பை அல்லது எங்களோட ஃபைல்ஸை ஒரு நெட்வொர்க்ல வலையமைப்பில் அல்லது இணையத்துல பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. While using the file, connection should be established with the internet. Continuous connection should be there. இந்த ஷேர் பண்ணப்பட்ட ஒரு ஃபைலை நாங்க பயன்படுத்தக்கூடிய நேரத்துல தொடர்ச்சியான இணைய தொடர்பு தேவை. தொடர்ச்சியான இணைய தொடர்பு தேவை. Right? If shared file is downloaded, அந்த ஷேர் பண்ணப்பட்ட ஃபைல் டவுன்லோட் பண்ணப்பட்டால் it becomes file transfer. அப்ப டவுன்லோட் என்பது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் உண்டு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கோப்பு பரிமாற்றம் செய்யப்படுது. It is transferred. But sharing means not transferred. The file is in a centralized place, so all the machines are use it. அப்ப எல்லா மெஷின்ஸ்ல இருந்தும் எல்லா இணைய பாவனையாளர்களுக்கும் can access it, but it is in one place. அது ஒரு இடத்துல தான் இருக்கும், எல்லாருக்கும் access பண்ணலாம். Hope you got a clear idea, the clear difference between file transfer and the file share. File transfer share சம்பந்தமாக clear idea ஒன்று கிடைச்சிருக்கும் students. But I'll comes to whiteboard to explain the difference between transfer and the share. The பகிர்வு மற்றும் பரிமாற்றம் சம்பந்தமாக என்ன அதனுடைய differences, அவைகள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி நாங்க அவதானிக்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் தி கேமரா டு தி ஒயிட் போர்ட். கேமராவை நான் ஒயிட் போர்டுக்கு ஃபோக்கஸ் பண்றேன். Hope you all can see the whiteboard clearly, students. Okay, we are discussing about file transfer and versus file sharing. கோப்பு பரிமாற்றம் கோப்பு பகிர்வு. Okay, students. So if we take social media as the example, or social மீடியாவை நாங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்தால், for example, you are transferring one file from your device to another one's device. நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து உங்களோட கோப்பொண்ட இன்னொருவருக்கு நீங்க அனுப்புறீங்க. There file transfers happen. File transfer நடக்குது. That means your file is moved to or your file is transferred to that particular device. Then even without internet, they can see it, they can watch it. ஒரு வீடியோ ஒன்று அனுப்பினீங்க, அந்த வீடியோவை டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று எடுக்கும் ரிசீவருக்கு. ஆஃப்டர் டவுன்லோடட் இட், நோ நீட் இன்டர்நெட் தேவையில்ல.
இணையம் இல்லாமலே அந்த ஃபைலை அந்த வீடியோவை பார்வையிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் யூஸ் தேர். அந்த இடத்துல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பட் இன் சம் பிளேசஸ் வி ஆர் யூசிங் ஃபைல் ஷேரிங். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் எடுத்தால், ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இஃப் வி டவுன்லோட் இட், இட் இஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். பட் இஃப் வி வாட்ச் இட் and will comes out of the Facebook, and again if we need to watch it, we have to log into Facebook and we have to go to that particular place. That means we need to have the internet connection, right? அப்ப அந்த இடத்துல ஃபைல் ஷேரிங் சொல்லக்கூடிய மெத்தட் பயன்படுத்தப்படுகிறது. யூடியூப்ல ஒரு வீடியோ உண்டு, யூடியூப்ல இருந்தே நீங்க பார்வையிடக்கூடிய நேரத்துல you didn't download it, you just watch the video. That means file sharing. If you want to watch it once again, you need to have the internet connection once again, because only file sharing method is used there. But if we download that particular YouTube video, the file transfer is happen. நாங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணோம்னு சொன்னால், பதிவிறக்கம் செஞ்சோம்னு சொன்னால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது யூடியூப் சர்வரில் இருந்து எங்களோட டிவைஸுக்கு. Therefore, any number of times we can watch that video without the internet. அப்ப டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச பின்னால எத்தனை தடவையும் இணையம் இல்லாம அந்த வீடியோவை எங்களுக்கு பார்வையிடலாம். Because that particular file is transferred from YouTube server to our device. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதுனால. Hope you got a clear idea what is file transfer, what is file sharing. Right? I'm asking a question from you students. I'll allow all of you to unmute your mics. உங்களுக்கு mics unmute பண்றதுக்கு allow பண்ணப்பட்டிருக்குது students. ஒரு question ஒன்று கேட்கிறேன். Yes, while you are using the method file transfer and using the method file share, what method you need more data? கூடுதலாக டேட்டா செலவாகிறது ஃபைல் ஷேரிங் மெத்தடை பயன்படுத்தக்கூடிய நேரத்திலையா அல்லது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் செல்லக்கூடியதை பயன்படுத்தக்கூடிய நேரத்திலையா? எஸ், டு யூ ஹேவ் எனி ஐடியா? யூ கேன் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைல் ஷேரிங் கூடுதலான டேட்டாவை செலவழிக்க வைக்குமா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கூடுதலான டேட்டாவை செலவழிக்க வைக்குமா? எஸ், File transfer. File transfer. Okay, students. Initially, file transfer needs more data. File transferக்கு தான் கூடுதலான டேட்டா தேவை. ஃபைல் ஷேரிங் மெத்தட்ல குறைவான டேட்டா தான் பயன்படுத்தப்படும். யூடியூப்ல வீடியோண்டு பார்க்கறதுக்கு டேட்டா குறைவாகத்தான் போகும். டவுன்லோட் பண்ணி நீங்க பார்வையிடுறேன்னு சொன்னா டேட்டா அதிகமாக போகும். பிகாஸ் இட் இஸ் ஃபைல் டிரான்ஸ்ஃபர். பட் கண்டினியூஸ்லி பயன்படுத்தக்கூடிய நேரத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோவை 10 தடவை நீங்க பாக்குறீங்க மாறி மாறி, இன்னைக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டு, லைக்வைஸ் 10 times you are watching the same video, then here we are using higher data. ஏன் ஒரே வீடியோவை 10 தடவை பார்க்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக டேட்டா செலவழிக்கப்பட்டிருக்குது. பட் here we have downloaded it. Thereafter 100 times we can watch the video without any data. அப்ப தொடர்ச்சியாக பார்வையிட்டு வரக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல டேட்டா வேஸ்டேஜ் அதிகமாகும், இந்த இடத்துல டேட்டா வேஸ்டேஜ் குறையும். Hope you got a clear idea, right? So that is the concept of file transfer and the file share. Okay, so far we have discussed 3 services of internet. அப்ப இணையத்துல 15 சர்வீஸ் சம்பந்தமாக எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்குது. ஸோ இப்போதைக்கு 3 சர்வீஸ்ல நான் தெளிவாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். The first service is www உலகளாவிய வலை. So that is the place we are getting all the information, all the documents, all the files to a web page. இந்த www சொல்லக்கூடிய சர்வீஸ் ஊடாகத்தான் ஒரு வலைப்பக்கத்துக்கு தேவையான கண்டென்ட் முழுமையா எங்களுக்கு கிடைக்க பெறுகிறது.
And the second, file transfer, கோப்பு பரிமாற்றம். While we are downloading a file, நாங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய நேரத்துல இல்லாட்டி வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய முறை பயன்படுத்தப்படுகிறது. And third one, we have discussed file share, கோப்பு பகிர்வு. நாங்க யூடியூப்ல இருந்து வீடியோ ஒன்று பார்வையிடக்கூடிய நேரத்துல அல்லது நாங்க ஃபேஸ்புக்கை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல ஃபைல் ஷேரிங் மெத்தட் இஸ் யூஸ் there. Hope you got a clear idea regarding these three topics, students. Right? Okay, I'm coming to the fourth topic, email. நான்காவது தலைப்புக்கு வாரேன் ஸ்டூடெண்ட்ஸ். மின்னஞ்சல் சொல்லக்கூடிய தலைப்பு. ரைட்? ஏதாவது தேவையான ரஃபா நோட் பண்ணி கொள்ளலாம். ரைட்? டியூட்ல இது எல்லா விடயங்களும் தரப்பட்டிருக்குது. But while I'm explaining, I'm giving some short notes. So you can write it down, students. It will be helpful for you to remember the lesson and to have a clear idea about the lesson. Right? Okay. Will comes to fourth service. It's email. மின்னஞ்சல் சொல்லக்கூடியது நான்காவது service. So email is the fastest professional way of communication. மின்னஞ்சல் சொல்லக்கூடியது இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மிக விரைவான ப்ரொஃபஷனல் வே ஆஃப் கம்யூனிகேஷன், இல்லாட்டி காரியாலய ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொடர்பாடல் முறை. சோஷியல் மீடியாஸ் ஒஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துறது இல்லை. ரைட்? அதே போன்று இன்ஸ்டன்ட் மெசேஜிங், உடனடி செய்தி அனுப்புதல் சொல்லக்கூடியவைகள் பர்சனலா மெசேஜஸ் பரிமாறத்துக்கு அல்லது சில வியாபார நோக்கங்களுக்கு அவ்வாறு பயன்படுத்தப்படுகிறதே ஒழிய it is not used professionally, it is not used officially. So email is the official fastest communication method used today. இன்று பயன்படுத்தக்கூடிய மிக விரைவான காரியாலய ரீதியான தொடர்பாடல் முறை தான் இமெயில் என்று சொல்றோம். Right? So you can send messages from any time, any device, from anywhere, but you need to have the internet connection. இணைய தொடர்பு இருக்கக்கூடிய நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டிய சாதனத்தினூடாக வேண்டிய இடத்திலிருந்து ரைட் வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய இல்லாட்டி மின்னஞ்சலோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. So while you are sending an email, you should have an email address. The receiver should have an email address. Both the persons should need to have access to the internet. நீங்க இமெயில் ஒன்று அனுப்பக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் ஒன்று இருக்கணும், ரிசீவருக்கு இமெயில் அட்ரஸ் ஒன்று இருக்கணும், இன்டர்நெட் இணைய தொடர்புன்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்கணும். Hope you got a clear idea. So while we are compared the normal mail, பொதுவான மேல் இல்லாட்டி பாரம்பரிய அஞ்சல்னு சொல்லக்கூடியதையும் இமெயில் மின்னஞ்சல்னு சொல்லக்கூடியதையும் நாங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் I'll focus the camera a little. பாரம்பரிய அஞ்சல் மற்றும் மின்னஞ்சல்னு சொல்லக்கூடியதை கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு 50 பேருக்கு அஞ்சல் அனுப்புவதாக இருந்தால், லெட்டர்ஸ் அனுப்புவதாக இருந்தால், you need to type 50 letters or you need to write 50 letters. You need to put it into envelope, 50 envelopes. You need to write the 50 address. You need to paste the 50 stamps for 50 persons. But email is not like that, students. One message can be sent to thousands of people at once. ஒரு மெசேஜ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே தடவையில் அனுப்பக்கூடிய ஆற்றல் இமெயிலுக்கு இருக்குது. It is an added advantage of email. இமெயில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிக நன்மை உண்டு. Hope you got a clear idea. So even while we are sending an email, we can attach the files.
இமெயிலில் எங்களுக்கு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணக்கூடிய, எங்களோட டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணக்கூடிய, போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் சொல்லக்கூடிய ஃபார்மேட் செய்யக்கூடிய, டெக்ஸ்ட் கலர்ஸ் போடக்கூடிய இவ்வாறான ஆற்றல்கள் கிடைக்கப்பெற்றிருக்குது. ரைட், வில் சி ஹவு இமெயில் ஒர்க்ஸ். ரைட், நாங்கள் அடுத்ததாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது, we have discussed how internet works. இணையம் எவ்வாறு தொழிற்படுகிறது என்று சொல்லி இந்த போர்ட் முழுக்க ஒரு வரைபடம் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். How internet works, how internet functions. So now we are going to discuss how email functions. இந்த மின்னஞ்சல் செல்லக்கூடியது எவ்வாறு இயங்குது என்று செல்லக்கூடிய விடயத்தை நாங்க பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், so this is the backbone of the internet. இணையத்தினுடைய முதுகெலும்பாக கருதப்படுகிறது fiber optic cables. We call this as fiber optic cables. இதுக்கு நாங்க fiber optic cables, ஒளியியல் நார் வடங்கள்னு சொல்லுவோம். Right, so think we are accessing internet by our mobile phone. நாங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் ஊடாக இணையத்தை நாங்க அணுகிறோம். So we are having a wireless connection. அப்ப அந்த இடத்துல wireless connection ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. And I'm going to send an email by opening email interface. மின்னஞ்சல் அனுப்புறதுக்குரிய இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இன்டர்ஃபேஸை நான் ஓப்பன் பண்ணி, ரைட், அந்த இன்டர்ஃபேஸில் மெசேஜை நான் டைப் பண்ணியிருக்கிறேன். So I'm going to send an email. We are going to discuss how email functions. எவ்வாறு மின்னஞ்சல் தொழிற்படும் செல்லக்கூடிய விடயத்துல தான் இந்த இடத்துல கவனம் செலுத்த போறோம். So this is my device or sender's device. இது இருக்கிறது sender, அனுப்புனர், அனுப்புனருடைய சாதனம் தான் இந்த இடத்துல இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அனுப்புனர், sender. So sender log into his account and open the email sending interface. email அனுப்பக்கூடிய interface open பண்ண பின்னால he need to type the email addresses, to email addresses, cc, இந்த இடங்கள்ல தேவையான மின்னஞ்சல் முகவரிகளை குறிப்பிட்டு think he is pressing send என்று சொல்லக்கூடிய பட்டனை press பண்றார். Then this particular email, இந்த குறிப்பிட்ட email students, it goes to a server. அது ஒரு சேவையகம் ஒன்றுக்கு அனுப்பப்படும். We call it as mail server. அதுக்கு நாங்க mail server, அஞ்சல் சேவையகம் என்பதாக சொல்லுவோம். Okay, it is known as mail server, அஞ்சல் சேவையகம். So this email sent to the sender's mail server. Okay students, இது இருக்கிறது senders, அனுப்புனரின் mail server, அஞ்சல் சேவையகம். Right, whatever the email we have sent, it is go through the internet and go to the sender's mail server. அனுப்புனரின் அஞ்சல் சேவையகத்திற்கு அது போகும், sender's mail server. Okay, so just after that email received to the sender's mail server, it will comes to the receiver's mail server. அப்ப அது sender's mail serverக்கு போன பின்னால ஸ்டூடெண்ட்ஸ் receiver's mail server, பெறுநருடைய அஞ்சல் சேவையகத்திற்கு அது அனுப்பப்படும், அது வழிப்படுத்தப்படும். Okay, so this is receiver's mail server. இது இருக்கிறது receiverுடைய mail server. Okay,
பெறுநருடைய அஞ்சல் சேவையகம், mail server. Okay, so then the email sent to the receiver is first goes to the sender's mail server, அனுப்புனரினுடைய அஞ்சல் சேவையகத்திற்கு போய் thereafter it is forwarded into receiver's mail server. அதன் பின்னால் அந்த மின்னஞ்சல் receiver's mail server, பெறுநருடைய அஞ்சல் சேவையகத்திற்கு வழிப்படுத்தப்படும். It moved to the receiver's mail server. Right, I'll focus the camera a little, students. Here I am explaining how email works. Email எவ்வாறு தொழிற்படுகிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே, concentrate students. Now email came to the receiver's mail server. இப்ப receiver's mail serverக்கு அந்த மின்னஞ்சல் வந்திருக்குது. பெறுநரின் அஞ்சல் சேவையகம்னு சொல்லக்கூடியதுக்கு வந்திருக்குது. So whenever the receiver எப்பொழுது online வாராரோ, whenever the receiver comes to online, we'll take a laptop. நான் இந்த இடத்துல லேப்டாப் கொண்டு எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது இருக்கிறது ரிசீவருடைய டிவைஸ், ரிசீவர்னு போடுறேன். பெறுநர், receiver, பெறுநர். So whenever receiver comes to online, receiver online வரக்கூடிய நேரத்துல the email stored in receiver's mail server is moved to the receiver. receiverக்கு மூவ் ஆகும், இல்லாட்டி receiverக்கு அந்த இமெயில் கிடைக்க பெறும். So this is how email functions. மின்னஞ்சல்னு சொல்லக்கூடியது முழுமையாக இயங்கக்கூடிய முறை, முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய முறையத்தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ரைட், ஓகே. சி sender's device and log into email account and type the email to CC, BCC, body, all those things are typed and press send button. So that particular email from our device, it sent to the sender's mail server. Right, அனுப்புனருடைய அஞ்சல் சேவையகத்தில் அந்த இமெயில் ஸ்டோர் பண்ணப்படும். Thereafter that email sent to the receiver's mail server. அதன் பின்னால் அந்த மின்னஞ்சல் ரிசீவர்ஸ் மேல் சர்வர் இல்லாட்டி பெறுநருடைய அஞ்சல் சேவையகத்தில் சேமிக்கப்பட்டு whenever receiver comes to online, so that particular email is sent to the receiver. அந்த இமெயில் ரிசீவருக்கு அனுப்பப்படும். Right, I'll take it like this, students. Senders mail serverல அந்த இமெயில் வந்திருக்குது. Receivers mail serverலயும் right அந்த இமெயில் குறிப்பிட்டிருக்கு வந்திருக்குது, ரிசீவ் ஆக இருக்குது. தென் ஃபைனலி இறுதியாக ரிசீவருக்கு அந்த இமெயில், அந்த மின்னஞ்சல் போய் சேரும் ஸ்டூடெண்ட்ஸ். Okay, right. So this is the path how email works or how email functions. Now I am going to explain what are the protocols used here. Students, இதுல பயன்படுத்தக்கூடிய protocols, நெறிமுறைகள் என்னன்னு சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் அடுத்ததாக அவதானிக்க இருக்கிறோம். Right? So before mark the protocols, நான் protocols இதுல mark பண்ண போத இந்த tute I have given a blank, students. tuteல இதோட தொடர்பாக blank box ஒன்று தரப்பட்டிருக்குது. பேஜ் நம்பர் 2 இமெயில் என்று சொல்லக்கூடிய தலைப்பு கீழால blank box is there.
So quickly draw this diagram in that box. அந்த பாக்ஸ் உள்ளுக்கு, right? In that block, please draw this diagram clearly. Right. Okay, make it soon, students. After completion, please raise your hands. அடிப்படையில் என்ன தேவைன்னு சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ்? சென்டருக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும், receiver needs an email address, and internet should be there. இணையம்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல பயன்படுத்தப்படணும். ரைட்? ஸோ சென்டர் இமெயில் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணி இமெயிலை டைப் பண்ணி சென்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் SMTP protocol is used. சென்டர்ட்டிருந்து சென்டர்ஸ் மெயில் சர்வர், அனுப்புனரிடமிருந்து அனுப்புனரின் அஞ்சல் சேவையகத்திற்கு SMTP சொல்லக்கூடிய நெறிமுறை SMTP protocol is used. Hope it's clear, students. And from senders mail server, அனுப்புனருடைய அஞ்சல் சேவையகத்திலிருந்து receivers mail server, பெறுநருடைய அஞ்சல் சேவையகத்துக்கு பயணிக்கக்கூடிய நேரத்துல சேம் SMTP protocol is used. Our கவனிங்க students, sender to senders mail server and senders mail server to receivers mail server, both the places simple mail transfer protocol is used. Okay, simple mail transfer protocol சொல்லக்கூடிய நெறிமுறை அந்த protocol பயன்படுத்தப்படுகிறது. So whenever the receiver comes online, then this email is forwarded, is sent to receiver. There POP or IMAP protocols are used. அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது SMTP அல்ல, POP அல்லது IMAP என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் பயன்படுத்தப்படும். மின்னஞ்சல் பரிமாற்றத்துல 3 protocols பயன்படுத்தப்படுகிறது: SMTP, POP and the IMAP. Right. Quickly write down these, students. அதை நீங்க வரைஞ்சத்துல இந்த நோட் பண்ணிக்குவோம். SMTP, POP, IMAP என்று சொல்லக்கூடியவைகளை நோட் பண்ணிக்குவோம் ஸ்டூடெண்ட்ஸ். Make it soon, students. Okay, students, hope you got a clear idea.
Mostly you all are having email addresses. So we'll think an email address like this, right? imtiaz@gmail.com. So Gmail is the mail server, right? ict@yahoo.com. So Yahoo is the mail server there, right? And if we take school@msn.com, so MSN is the mail server. அப்ப அந்த இடத்துல அந்த எங்களுக்கு இமெயில் வசதியை வழங்கக்கூடிய சர்வரை தான் மேல் சர்வர் அஞ்சல் சேவையகம் என்பதாக நாங்கள் குறிப்பிடுறோம். Right, students. Hope you got a clear idea about today's session, students. Today only we have started the topic services of internet. இணையத்தின் சேவைகள். So 15 services நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். So far we have discussed 4 services. First one, www. It is the main service in the internet. And file transfer, கோப்பு பரிமாற்றம். File sharing, கோப்பு பகிர்வு. And finally email, மின்னஞ்சல்னு சொல்லக்கூடிய தலைப்பை நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். Right? So I would like to remind students, continuously we are going to discuss the syllabus, right, throughout our tuts அடிப்படையாக கொண்டு சிலபஸை நாங்கள் கண்டினியூஸ்லி முன்னுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதனால ஆரம்ப பாடத்துல நாங்க இருக்கிறோம். மோஸ்ட்லி this month, middle of this month, you will have your results, O level results இந்த மாதத்துல மிடில் வெளியிடப்படும், ரைட்? அதன் பின்னால ரைட் புதிய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் இணையறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ நாங்க இதுவரையில செஞ்ச பாடப்பகுதிகளை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறொரு அடிப்படையில கவர் பண்ணப்பட்டு தொடர்ச்சியாக நாங்க A level ICT syllabus in the classes discuss பண்ணிருக்கிறோம். So I would like to mention, if you have any friends, relations or classmates, those who are doing A level ICT, those who expected to do A level ICT, invite them and tell them to get joined with our online ICT class and continue the classes and cover the A level ICT syllabus in appropriate manner, right? Okay, students. So hope you got a very clear idea about today's session. I'm going to wind up this session. Inshallah, we'll meet on next online ICT class. Jazakallah khair. Thank you very much, students.